10,000 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க? சிகரெட் பிராண்டா வந்து பார்க்கும்போது ஐடிசியா, கோட்ஃப்ரே பிலிப்ஸா, இல்ல அப்படின்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று வரும். இதுல வந்து குட் ரிட்டர்ன்ஸ் ஒரு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா அதுல கோட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து 8 மடங்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிசி வெறும் 1 மடங்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ்ன்றது ரிட்டனே வந்து தரல. 0.25% தான் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கோட்ஃப்ரே பிலிப்ஸ் தான் வந்து பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அப்படி கிடையாது. மார்க்கெட் ரிட்டனுக்கும் ஆக்சுவல் பிசினஸ் ரிட்டனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மார்க்கெட் ரிட்டர்ன்ன்றது எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏத்திட்டு போகலாம். ஸோ அதுக்கான வேல்யூவேஷன் வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணாது. இதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்குதான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்கு. ROE-னா என்ன, ROC-னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுக்கு 2 லட்ச ரூபாய் தேவை. அதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடி பண்றீங்க. அதுல 1 லட்ச ரூபாய் நீங்களே போட்டீங்க, 1 லட்ச ரூபாய் கடனா வாங்குறீங்க. ஸோ உங்களோட கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 1 லட்சம், கடனா வாங்குறது ஒரு 1 லட்சம். ஸோ மொத்தமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 2 லட்சம், உங்களுக்கு ப்ராஃபிட் வருது 50,000 ரூபாய் இருக்கு. ஸோ இப்ப ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்ன அப்படின்னா நீங்க போட்டது வெறும் 1 லட்சம் தான். அதுக்கு நம்ம 50,000 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வரது 50% ரிட்டர்ன் வரும். ஸோ நீங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்றது 50%. ROC-னா என்ன அப்படின்னா மொத்தமா எம்ப்ளாய் பண்ணது கடனோட சேர்த்து 2 லட்சம் ரூபாய். அது கூட நம்ம 50,000 டிவைட் பண்ணோம். அப்படி நம்ம டிவைட் பண்ணா 25% வரும். ஸோ நீங்க இப்படி நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து 50% கிட்ட கொடுத்துருக்காங்க. கோட்ஃப்ரே பிலிப்ஸ் அந்த அளவுக்கு வரல. இதுவே நீங்க ROE-யா எடுத்தா கூட 30% ஐடிசி கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு கோட்ஃப்ரே பிலிப்ஸும் வரல, அந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸும் வரல. ஸோ ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிகரெட் கம்பெனி எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து என்னோட யூடியூப் சேனல் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐடிசியா, கோட்ஃப்ரே பிலிப்ஸா இல்ல விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸா. 8 மடங்கு கோட்ஃப்ரே பிலிப்ஸ் கொடுத்துருக்க ரிட்டர்னை விட எந்த கம்பெனி வந்து பெஸ்டான ரிட்டர்னா வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். பெஸ்ட் சிகரெட் கம்பெனி எது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும்.